வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய மாட்டுப்பண்ணை என்ஏஎம் மாட்டுப்பண்ணைங்க. ஸோ இங்கே என்னென்ன மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல ஹச்எஃப் மாடு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கலப்பின மாடுகள் எல்லாமே இந்த பக்கம் லைனாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டல நாட்டு மாடுகள் எல்லாம் லைனாக இருக்குது. இந்த மாடுகள் அத்தனையும் வந்து விற்பனைக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றோட விற்பனை விட எவ்வளவு, அது எவ்வளவு பால் கறக்கும், எத்தனாவது இது கண்ணு போட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல விற்பனைக்கு இருக்கிறது இந்த ஹச்எஃப் மாடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 கண்ணுக்குட்டியாக இருந்தது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி போட்டிருக்குது. ஒரு கிடேரி கண்ணுக்குட்டியை வந்து போட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலை 7 லிட்டரும் சாயந்தரம் 6 லிட்டர் பால் வந்து கறக்குது. ஆக மொத்தம் 13 லிட்டரு பால் கறக்குதுங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 58,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முதல் ஈத்து மாடுங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துருக்கூடிய இந்த மாடு ஜெர்சி கலப்பின மாடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குது. காலையில் 8 லிட்டரு, சாயந்தரம் 7 லிட்டரு, ஆக மொத்தம் 15 லிட்டர் பால் கொடுக்குது. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய் சொல்கிறாங்க. இது வந்து 2ஆம் ஈத்து கன்று வந்து போட்டிருக்குது. கிட்டத்தட்ட 4 பல்லு வயது வந்து இந்த மாட்டுக்கு ஆகுதுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 கண்ணுக்குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின கண்ணுக்குட்டிகளுங்க. ஸோ ஜெர்சி கலப்புங்க ரெண்டுமே. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருஷம் வந்து ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி. ஸோ வந்து எல்லாமே சன பக்குவத்துக்கு வந்து ரெடியாக இருக்குது. அதாவது பருவத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம் 2 கண்ணுக்குட்டியுமே. ஒவ்வொன்றோட விற்பனை விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். இதுவும் 18,000 ரூபாய். இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கலர் கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரே இடத்துல வளர்ந்ததாக சொல்கிறாங்க. பக்கத்தில் எப்பவுமே கட்டியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒருத்தவங்களாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கும் இந்த மாடுகள். அடுத்ததாக பார்த்துருக்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பின கண்ணுக்குட்டி தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வயசு வந்து ஆகுது. கண்ணு போட்டு வந்து 1.5 வயசு கிட்ட ஆகிடுச்சுன்னு கொம்பு பார்த்தாலே தெரியும். இதோட விற்பனை விலையை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வந்து கண்ணுக்குட்டி வந்து நீங்கள் விற்பனைக்கு வந்து வாங்கிக்கலாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த கலப்பின மாட்டோடைய கண்ணுக்குட்டிகள் மாடுகள் விற்பனை பார்த்தீங்க. அடுத்து அப்படி நாட்டு மாடுகள் கிட்ட போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல நாட்டு மாடுகளும் வந்து விற்பனைக்கு தயாராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கண்ணுக்குட்டியிலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டை மண்டல நாட்டு மாட்டோட கண்ணுக்குட்டிங்க. கிட்டத்தட்ட கண்ணு போட்டு 1 வருஷம் வந்து ஆகுதுங்க. இதோட விற்பனை விலையாக வந்து 9,000 ரூபாய் சொல்கிறாங்க. கிடேரி கண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்துருக்கூடிய இதுவும் வந்து தொண்டை மண்டல நாட்டு மாடு. இது கண்ணுக்குட்டிங்க. ஸோ திமிழ்லாம் வச்சுட்டு பெரிய மாடு மாதிரி இருக்கான அது கண்ணுக்குட்டி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு வரப்போகுது இந்த கண்ணுக்குட்டி. இதோட விற்பனை விலையாக வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இதுவும் தொண்டை மண்டல நாட்டு மாடு தான். இது பருவத்துக்கு வந்து வந்துருச்சுங்க. இதோடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசுங்க. தொண்டை மண்டல நாட்டு மாடலில் பசு. இது வந்து 3வது இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட தயாராக இருக்குது. நிறைய மாத சினையாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ தொண்டை மண்டல நாட்டு மாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட தகவலை எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாடுகள் எல்லாம் உங்களுக்கு விற்பனைக்கு வேணும் அப்படின்னா கீழே டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த மாடுகளை விற்பனைக்கு வாங்கிக்கலாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடுகளும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.